Hey guys, welcome back to my channel Soundarya Armugam. Hope all are doing good. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கறி லிப்ஸ் வச்சு ஹேர் ஆயில் எப்படி செய்யணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த கருவேப்பிலை ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. உங்க ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சில்கி அண்ட் ஷைனா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 ml ஆஃப் கேஸ்டர் ஆயில் ஒரு விளக்கெண்ணெய். ஏன் விளக்கெண்ணெய் யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்றதுனால உங்க ஸ்கேல்ப் வந்து ரொம்ப மாய்ஸ்சர்டா எப்பவும் சில்கி அண்ட் ஷைனிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கனால உங்க ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் தேவையான எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 ml ஆஃப் கோகோனட் ஆயில் ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்றதுனால உங்க ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்சர்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ், பிரேக்கேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கிறதுக்காகவும் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டேண்ட்ரஃப் வந்து கியூர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நமக்கு மெயினா தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கறி லீவ்ஸ். எதுக்காக கருவேப்பிலை யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா புரோட்டீன் அண்ட் பீட்டா கேரட்டின் இருக்கனால உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முடி கொட்டுறதும் வந்து போக போக அப்படியே கம்மியாயிடும். கருவேப்பிலையோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அமினோ ஆசிட் அதிகமா இருக்கு. அதனால உங்க ஸ்கேல்பை வந்து எப்பவுமே மாய்ஸ்சர்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க இதை யூஸ் பண்றதுனால உங்க ஹேர் ஃபாலிகல்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். கருவேப்பிலைய அந்த ஸ்டெம் நுனியோட சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம அதையும் சேர்த்து தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. நடுவுல இருக்க அந்த பெரிய குச்சி மட்டும் தேவைப்படாது. ஸோ அதை மட்டும் அப்படியே விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை இந்த மாதிரி ஒரு ஜார்ல வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிசர்ஸ் யூஸ் பண்ணி சாப் பண்ணிக்கிட்டோம். இப்ப சாப் பண்ணி வச்ச கருவேப்பிலையை வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாம பிளெயினா அப்படியே கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போறோம். அட் அ டைம்ல எல்லா கருவேப்பிலையே வந்து கிரைண்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா சாப் பண்ணி நல்லா பொடியா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் எல்லா கருவேப்பிலையுமே அரைச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து மாத்தி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொரகொரங்கிற கன்சிஸ்டன்சில அரைச்சா கூட போதும் தான். இப்ப ஹேர் ஆயில் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாத்தறலாம். ஒரு கடாய் இந்த மாதிரி பெருசா எடுத்துக்கோங்க. அதுல 200 ml வந்து விளக்கெண்ணெய், 200 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து அது அடிபிடிக்காம இருக்கும். சப்போஸ் நீங்க மிக்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் ஊத்தி இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்கா பொங்கி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அடிபிடிச்சிடும். அதனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் அந்த நுரை எல்லாமே அப்படியே அடங்கிடும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும். இப்ப பாருங்க ஆயில் கம்ப்ளீட்டா கிரீனிஷா மாறிடுச்சு. இந்த மாதிரி பச்சை கலர்ல எண்ணெய் மாறினதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இதை ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டா ஆயில் வந்து சூடு ஆறி போனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும்.
இப்ப எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டும் போது நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து ஆயில் எதுவுமே வேஸ்ட் ஆகாம இருக்கும். கறிவேப்பிலை ஆயில் இப்ப ரெடி ஆகிருச்சு. இப்ப நம்ம இந்த ஆயிலை வந்து ஒரு பாட்டில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்க்கவே ரொம்ப அழகா பச்சை பசேல்னு இருக்குல்ல. பாக்குறதுக்கு மட்டும் அழகா இல்லாம எண்ணெயோட வாசமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே கருவேப்பிலை ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால உங்க முடி கொட்டுறது அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி போக போக முடி வளர்ச்சியை வந்து ரொம்பவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க முடி எப்பவுமே மாய்ஸ்சரா சில்கி அண்ட் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா உங்களோட ரிவ்யூஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னை பத்தி இன்னும் ரெகுலரான அப்டேட் தெரிய என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @SoundyIshu அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கதான் நிறைய நான் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா பர்சனலா எனக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. அங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching.